ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோடில் சூர்யா வந்து அவர் கையை பார்க்குறாரு. கையில் செவந்திருக்கு. இதை வச்சு நான் எப்படி ஆஃபீஸ்க்கு போவேன்னு சொல்லிட்டு மகாவை கேட்குறாங்க. நான் போட்டு விடுறேன்னொடனே ஆசையாக கை காட்டினீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. மகா வந்து கண்ணாடியை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. இடுப்பில் வந்து மருதாணி இருக்கு. நான் என்ன ஆசைப்பட்ட உன் வயிற்றுல வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. சூர்யா வந்து பைக் ரைடு போகிற மாதிரி கோட்டு ப்ளவுஸ்லாம் போட்டு வராரு. மகா வந்து சுடிதாரில் வராங்க. சித்ரா கேட்குறாங்க, நீ மார்னிங் சாரியில் தானே கிளம்புன அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சுடி போட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாங்க. நீ ஏன் இந்த கெட்டப்பில் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, நாங்கள் ஆஃபீஸ்க்கு பைக்கில் போகிறோம், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பவித்ரா வந்து சூர்யா கிட்ட சைன் வாங்குறதுக்காக அந்த பிளேஸ்க்கு வராங்க. சூர்யா வந்து கஷ்டப்பட்டு அந்த க்ளவுஸ் போட்டுட்டு சைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பவித்ரா சொல்கிறாங்க, க்ளவுஸ் ரிமூவ் பண்ணிட்டு போடுங்க சார் சொல்லிட்டு. ஜோசியர் சொல்லியிருக்காரு ரிமூவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த பிளேஸ்க்கு மகா வராங்க. க்ளவுஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் சைன் போடலாம்னு சொல்கிறாங்க. பவித்ரா சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஜோசியர் சொன்னாங்க, அதனால சார் க்ளவுஸை கழட்ட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. மகா வந்து க்ளவுஸை பிடுங்கி கழட்டிடுறாங்க. பார்த்தா மருதாணி. மேம் அவங்க மேலே ரொம்ப பாசமாக அன்பாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதான் கை நல்லா செவந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பவித்ரா அந்த பிளேஸ்லேருந்து போயிடுறாங்க. சூர்யா வந்து க்ளவுஸ் தர சொல்லி மகாவை கேட்குறாங்க. மகா வந்து சூர்யா கூட விளையாடுறாங்க. அப்போ மகா ஸ்லிப் ஆயிடுறாங்க. சூர்யா வந்து ரொமான்ஸாக மகாவை பார்க்குறாங்க. பவித்ரா சொன்னது உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த பிளேஸ்லேருந்து வராங்க. சூர்யாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுதுன்னு நினைக்கிறாங்க. சூர்யா வந்து மகா நீங்கள் வந்து போக மாட்டா, நம்ம பண்ண வேலையால அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சித்ரா வந்து மகா சூர்யா ரூம்குள்ளே போகிறாங்க. ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணுன்ட்டு ஒரு இடமா தேடுறாங்க. மகா வந்து கொத்து சாவி வச்சிருப்பாங்க. அதை எடுத்துட்டு வராங்க. அனாமிகிட்ட வந்து சொல்றாங்க, மகா கிட்ட கொடுத்து சாவி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சித்ரா வந்து மகா ரூம்குள்ள போனதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துருப்பாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. தேங்க்யூ.